ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மே மாதம் பிறந்து 10 நாட்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் 20 நாட்கள் இருக்குங்க. இந்த 20 நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மே 31 வரையும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, துலா ராசிக்காரங்க உங்களுக்கு மே மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிறந்த வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க நீங்களே இந்த மாதம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பணியை எந்த விதமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையும் ஒப்படைக்கக்கூடாது. இந்த பணியை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்காமல் போகலாம். மேலும் அது திருமணம் செய்வதில் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் யாரையும் நம்பாமல் நீங்களே உங்களுக்கு பார்த்து கொள்ளுங்க. அதுதான் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தொழில் சமாளித்து போட்டிகள் இருக்கிறத எல்லாமே நீங்கள் பார்க்கணுங்க. தொழில் சமாளித்து போட்டிகள் இருக்கக்கூடிய இந்த டைம் எதிரிகள் மிகவும் வலுவாக இருப்பாங்க. எனவே நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதே சமயம் வெற்றியடைய ஆன்மீக நடவடிக்கைகளை இந்த மாதம் தொடர வேண்டும். அந்த தொடரக்கூடிய ஆன்மீக இது மூலிமா தான் ஓரளவு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்க முடியும். நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்று பாருங்க. இதனால் மன அமைதி உங்களுக்கு உண்டாகும். மருத்துவமனை செலவுகளை தவிர்க்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இது மனசோர்வுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். எனவே மனக்கவலையை போக்க, மன அமைதியை பெற டெய்லியுமே இனி மே 31 முடிகிற வரைக்கும் காலையில் எந்திரிச்சு ஒரு 1/2 hour தியானம் மேற்கொள்ளுங்க. அப்படி மேற்கொள்ள உங்களுடைய ப்ராப்ளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். மாணவர்கள் கூட கல்வியில் உங்கள் இலக்கை அடையிறதுக்கு இந்த தியானம் ஒரு இதாக இருக்கும். அதனால் மாணவர்களாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க கூட இந்த மே 31 வரையும் தியானம் செய்யுங்க. இந்த மே 31 வரையும் துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய எச்சரிக்கை இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரிஸ்க் எடுப்பது உங்கள் துணையை இருக்கும் மற்றும் உங்கள் பங்குதாரர் உங்களை காதலிக்கவும் வைக்கும். அதாவது உங்கள் பங்குதாரர்னால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரிஸ்க்கு உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அவங்கள இருக்கும். அதே போல் காதலர்களாக இருக்கிறவங்க திருமணம் செய்கிறதுக்கு இது உகந்த மாதம். அதனால் சாதகமான டைமில் திருமணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் அவற்றை சமாளித்தீங்கன்னா உங்கள் காதல் உறவில் மகிழ்ச்சியை காணலாம். இருப்பினும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீட்டின் காரணமாக உங்கள் துணையோடு தொடர்பு கொள்வது மட்டும் கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த மாதிரி டைமு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களோடு வரம்புகளை பேணணும். இல்லைனா உங்களுக்கு அது ஆபத்தில் முடியும். உங்கள் காதல் உறவை பற்றி அவர்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது மெயினாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் தந்தையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எனவே உங்கள் துணையின் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு காதல் உறவுகளில் மகிழ்ச்சி காண்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சில ரிஸ்க்குகள் இருக்குது. நீங்கள் இந்த ரிஸ்க்குகளுக்கு ஏற்ப கவனமாக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நிதிநலை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கை துணையுடைய பெயரில் பணத்தை இனி சேமிக்க தொடங்குங்க. உங்கள் பெயரில் வேண்டாம். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு துணை புரியும். நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றி பண இழப்புக்கு வழிவகுக்க செய்வாங்க. எனவே யாராக இருந்தாலும் அனைவருடன் வரம்புகளையும் தூரத்தையும் பேணுங்க. மற்றவர்கள் உங்களை நெருங்க அனுமதிக்காதீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் மருத்துவ சிகிச்சைக்காக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே அவ்வப்போது எதாக இருந்தாலும் பரிசோதனை செய்து நீங்கள் நன்கு கவனித்து கொள்ள பரிந்துரைக்கப்படுது. உங்கள் பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். இழப்புகளை குறைத்துக்கு கொள்வதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு
அதாவது இழப்புகள் அதிகம் ஏற்படாமல் குறைத்து கொள்ள உங்கள் நிதி வளர்ச்சியை முயற்சி பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். நிதிநலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இந்த மே 31 வரையும் உங்கள் ராசிக்கு இருக்குது. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் வளர்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் அளிக்கும். இந்த மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் குடி போகிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. உறுதுணையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருப்பினும் வெற்றி அடைய உங்கள் எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். நீங்கள் எல்லா முயற்சியும் வெற்றி அடைய கடுமையான முயற்சியை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் உங்களை சார்ந்து சரியான திட்டங்களை உருவாக்கி அவற்றை செயல்படுத்த பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதை ஒன்று ஃபாலோ பண்ணாவே எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தொழில் செய்கிறவங்க என்ன மாதிரி நடந்துக்கணும்னா, இந்த மாதம் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் புதிய உபகரணங்கள் வாங்கிறது தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே பொறுமையாகவும் விவேகமாகவும் செயல்படணும். முடிவெடுக்கும் போது பொறுப்புகளை உங்கள் துணையிடம் ஒப்படைங்க, அது நன்மை பயக்கும். இந்த டைம் பார்வதி தேவியை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும். அதனால் தொழிலில் இருக்கிறவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதே போல் ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கண், இரத்த ஓட்டம் மற்றும் சிறு நீர்ப்பரப்பை மற்றும் பித்தப்பை போன்ற உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேமிப்பு பாகல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரலாம். அதாவது சிறுநீர் பை, பித்தப்பை போன்ற உடல் சேமிப்பு பாகங்கள் இருக்குல்ல, அது தொடர்பாக இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள்லேருந்து இந்த மே மாதம் மீண்டு வரலாம். நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பகுதிகளில் சிக்கல்கள் உடல் ரீதியாக எதிர்கொண்டாலும் சிகிச்சை பெறுவதன் மூலிமா அது சரியாகும். உங்கள் ஆரோக்கியத்தை இந்த மாதம் கவனித்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மகான்களை தவறாமல் இந்த மாதம் வழிபாடு செய்கிறதன் மூலிமா உடல்நல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளித்து ஆரோக்கியத்திற்கு பேண உதவியாக இருக்கும். அதனால் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா மகான்கள் தான் இந்த மாதத்துக்கு. அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, மாணவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் உயர் படிப்புக்காக நீங்கள் சேர்றது இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்கள் நடக்குங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களோடு சுமூகமான உறவை பேணணுங்க. அவங்களோடு கோவப்படக்கூடாதுங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடாது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் இந்த மாதத்துக்கு நல்லது. ஸோ இந்த மாதம் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தம் இந்த மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள். இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப ரீதியாக சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப ரீதியாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளங்கள் திரும்ப பயங்கரமாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பயங்கரமான ப்ராப்ளங்கள் ஆகாமல் இருக்கணும்னா குடும்ப ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும். முன்கோபம் படக்கூடாது. முன்கோபம் படுறது அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் முன்கோபம் மட்டும் படவே படாதீங்க. முன்கோபம் வர மாதிரி இருந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். பொழுதுபோக்குக்கு உங்களுக்கு மனம் ஈடுபடணும்னா அதில் ஈடுபட்டுருங்க. அப்படி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் வருவது ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். கோபம் கண்ட்ரோல் ஆனால் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ பிரச்சனை வரக்கூடாதுன்னா முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க துலா ராசிக்காரங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இந்த மே மாதம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடைவேளை எல்லாமே குறையும். ஸோ இது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்க இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறதுக்கேற்ப இந்த மாதம் நடந்துக்குங்க. இந்த மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க
தெரிஞ்சவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.